டிசம்பர் மாசம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீக்ல நிறைய சின்ன படங்கள் வந்திருந்தாலும் எதையும் கவுண்டன்ல எடுத்துக்கல. அதுக்கேற்ற மாதிரி அந்த படங்கள் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தான் போயிருக்கு. அப்புறம் இந்த வாரம் கவுண்டன்ல வந்து பெருசா ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படம் மட்டும் வந்திருந்தாலும் கவுண்டன்ல பெருசா சேஞ்ச் அப் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸே இருக்கு. அதெல்லாம் ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு, அதாவது நம்ம அப்கமிங் ஸ்டாரோட சேனல்ல என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டன்ல பிடிச்சிருக்குன்றத வாங்க போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல பார்க்க போற படம் ஜாலியோ ஜிம்கானா. இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆகுது. முதல் வாரம் வீக்கெண்ட்ல எல்லாம் நிறையவே தியேட்டருக்கு எடுத்திருந்தாலும் தியேட்டருக்கு யாரும் போலன்னு லாஸ்ட் வீக்கே பேசியிருப்பேன். ஆனாலும் 2வது வாரத்துல வாஷ் அவுட் ஆயிடாம ஒரு 4 தியேட்டருக்குல அதுவும் எல்லாமே சிங்கிள் ஷோன்ற மாதிரி ஓரளவுக்கு சின்னதா போச்சுன்னு சொல்லலாம். படமும் ஓரளவுக்கு கமர்ஷியலா என்டர்டைன்மெண்டா இருக்குன்றதால இந்த வாரம் தியேட்டருக்குலே தரலனாலும் கவுண்டர் பண்ணிருக்கும். சம்திங் கிரிஞ்சி அதெல்லாம் நிறையவே இருக்குனாலும் டைரக்டர் ஆரம்பிக்கும் போதே நிறைய விஷயம் பேசிட்டாரு. இன்னும் சச்சி சிதம்பரம் படம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும். நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் நிறங்கள் 3 படம் போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 தியேட்டர் கிட்ட ஓடி இருக்கு. எல்லாமே சிங்கிள் ஷோன்ற மாதிரி தான் போயிருக்கு. நம்ம ஜாலியோ ஜிம்கானா ஒரு தியேட்டர்ல 2 ஷோ போட்டுருப்பாங்க. பட் இது எல்லாமே சிங்கிள் ஷோ. ஆனாலும் இந்த படத்தோட சப்ஜெக்ட்ன்றதே நம்ம உட்காந்து பார்த்தலாம். அதை தாண்டி இந்த ஸ்டார் காஸ்ட் கோசம் கண்டிப்பா அந்த படம் பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். ஆனாலும் அதே மீறி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நீ ரேஞ்சில் தியேட்டரில் சர்வே ஆகிறது தேவைப்படுது. அது இல்ல வழக்கம் போல அதர்வாக்கி இந்த படமும் அவுட் ஆயிடுச்சு. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மாயன் படம் போன வாரம் தான் வந்தது. ஆக்சுவலி படம் வந்து நம்ம நினைச்ச மாதிரி அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெஸ்டா வரலனாலும் கண்டிப்பா இந்த படத்தோட விஷுவல் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இந்த படமும் இந்த வாரம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. போன வாரம் நிறைய தியேட்டர்கள் கிட்டத்தட்ட 20 தியேட்டர்கள் மேல ஓட்டினாங்க. ஆனா மக்கள் கூட்டம்ன்றது 20 பேராச்சும் போனாங்களா அப்படின்ற மாதிரி தான் சில இடத்துல இருந்தது. ஸோ அதனால நிறைய டைம்ல ஷோ ஓட்ட முடியாமலாம் போயிடுச்சு. ஸோ இந்த படம் உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியல. எனக்கும் மிக பெருசா பிடிச்சிடல. பட் இந்த அட்டெம்ப்ட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் இந்த படத்தை இந்த வாரம் கவுண்டர் பண்ணிருக்கேன். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் படம் ரிலீஸ் ஆகி இது 42வது நாள் கிட்டத்தட்ட 7வது வாரம் நினைக்கிறேன். சரி இந்த படம் போன வாரம் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த 42 நாள் வரைக்கும் 41 நாள் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா 2 தியேட்டர்கள் ஓடி இருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வீக் இந்த 42வது நாளைக்கு மேல கூட பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலிவுட் படம் கண்டிப்பா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை தாண்டி இந்த வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம வழக்கமா பார்த்துட்டு இருக்கோம். இது ஹாலிவுட் படமா இருந்தாலும் தமிழ் டப்பிங்கோட அந்த ஒரே தான் பேசிட்டு இருக்கோம். படம் இன்னும் ஓடிடில வந்து கிளியர் பிரிண்ட் வரல நினைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பாப்பீங்க. ஸோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் கோட். நம்ம தளபதி நடிச்ச கோட் படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 92வது நாள் நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ கூட தியேட்டர்கள் வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால இப்பெல்லாம் கிளியரா சொல்லலாம் 100 டே கன்ஃபார்மா நம்ம கோட் படம் தியேட்டர்கள் ஓட போது ஏஜிஎஸ்ல வெளிவாகத்துல ஒரு தியேட்டர் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ டிக்கெட் ஃபில்லிங் இப்பவே அட்வான்ஸ் புக்கிங்ல மைட்டா பார்க்க முடியுது. நீங்க யாராச்சும் படத்துக்கு போறீங்களா? சென்னையில் இத்தனை பேர் இங்க வெளிவாகல தான் தியேட்டர் இருக்கு. யாராச்சும் போனீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. தளபதி ரசிகர் அவ்வளவு பேர் இருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி டாப் வச்சாக்கா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எல்லாரும் தளபதி தான் ஓட்டு போறது கரெக்டா சொல்லுங்க சொன்னா கூட கேட்கறல. அந்த மாதிரி ஃபேன்ஸா இருக்கீங்க. எல்லாருமே யூடியூப்லயே சுத்திட்டு இருந்தா அப்படி ஒரே தியேட்டர் தான் ஓடுது. 100 நாள் வரப்போகுது. கண்டிப்பா 100 நாளைக்கு ஒரு சம அமக்கலம் இருக்கும். நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வருஷத்துல முதல் முறையா 100 நாள் கண்டினியூவா தியேட்டரில் ஓடுற முதல் படம் கோட்டா தான் இருக்க போகுது. அந்த பெருமையை ஒரு சினிமா ரசிகனா நான் பெருசா கொண்டாடிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் கவுண்டர்ல வச்சு. ஆனா விஜய் ரசிகர்கள் போட்டிருக்க அந்த ஒரு தியேட்டர்ல கொண்டாடுற மாதிரி தெரியலையே. இதையும் பல வாட்டி சொல்லிட்டேங்க 100 நாள் நெருங்க போது. இப்போவாச்சும் போய் பாருங்க படத்தை. எனக்கு தெரிஞ்சு என்ஜாய்மெண்டான படம் தான். 1000 பேர் எவ்வளவு சொன்னாலும் சரி. சோ நீ தளபதி ஃபேனா இல்லையான்றதை இங்க தான் காட்ட வேண்டியிருக்கு. அதை விட்டு கமெண்ட்ல ஏதாச்சும் அவரை பத்தி நம்ம கரெக்டா பேசணும்னு பேசும்போது இங்க வந்து கெட்ட வார்த்தை பேசல காட்ட வேண்டியதில்ல. நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் கங்குவா படம் ரிலீஸ் ஆகி இது 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இந்த வாரத்துல 25வது நாள் போஸ்டர் வரும். ஆனா தியேட்டர்கள் பாத்தீங்கன்னா சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தியேட்டர்கள் தான் கொடுத்துருக்காங்க. போன வாரம் வரைக்கும் ஒரு 5 தியேட்டர்கள் ஓடிட்டு இருந்து ஆக்சுவலி அதுக்கே ஆட்கள் வந்து கம்மியா தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு தியேட்டர்களாச்சும் கொடுத்தாங்க. சில பேர் அது கூட பண்ண மாட்டாங்க. என்னதான் கங்குவா வந்து நம்ம பெருசா 1008 விஷயம் பேசினாலும் ஒரு மிகப்பெரிய உழைப்பு அந்த படத்து மேல இருக்கு. சோ அந்த மரியாதைக்காச்சும் இந்த படத்துக்கு 25வது நாள் போஸ்டர் வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் பாராஷூட் படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கு. இது ஒரு வெப் சீரிஸ். ஆனா வந்து படமா விட்டுறல 2 தான் இருக்கு. எதுக்கு தேவையில்லாம எபிசோட 5 கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எனவே ஓடிடில மூவியா வரதோட வெப் சீரிஸா வரது அவங்க பெருசா விரும்புறாங்களோ. பாராஷூட் அப்படிங்கிற படம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த படமான ஒரு தி பெஸ்ட் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா ஒரு சிலர் இது பார்க்க வேண்டிய படமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அப்புறம் ஓடிடில வர படத்துக்கு வந்து ரிவ்யூ நல்லா இருந்தாலே போதுங்க. சோ அந்த ரேஞ்சில இந்த படத்துக்கான ரிவ்யூ இருக்கு. நம்ம கிஷோர் இருக்காரு அப்பவே நல்ல படமா இருக்கும்னு கொஞ்சம் யோசிக்க முடியுது. சோ அதை தாண்டி கிருஷ்ணா கனி இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அதாண்டி அந்த பையன் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. சோ பாராஷூட்ஸ் பேரண்ட்ஸுக்கான படம் தான் சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு ஓடிடி சீரிஸ். அதனால நான் எத்தனை நாளைக்கு வந்து இங்க ஃபாலோ பண்ணுவேன்னு தெரியாது நம்ம கவுண்டர்ல. ஏன்னா தியேட்டரில் வர படமே ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும்போது நம்ம ஓடிடியை போட்டு குழப்பிக்க தேவைன்னு சொல்லிட்டு நிறைய படங்களை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்ப பாராஷூட் வந்து ஹாட் ஸ்டார்ல வந்திருக்கு. சேம் டைம் பரவலா உங்களுக்கு சில ரிவ்யூஸ் காதுல பட்டிருக்கலாம். அதனால இந்த வாரம் கவுண்டர்ல வச்சிருக்கோம். நம்ம கவுண்டர்ல அடுத்து இதே 5வது இடத்துல பார்க்க போற படம் லைன்மேன் நம்ம சார்லி நடிச்சு ஆகா ஓடிடில வந்திருக்கு. இந்த படம்ன்றது கண்டிப்பா இந்த மேன் என்ற படம் நல்லா இருக்கு. ஏன்னா ராம்தாஸ் வந்து போஸ்ட்மேன் ஒரு படம் ரொம்ப நாள் முன்னாடி நடிச்சிருப்பாரு. சோ அந்த மாதிரி இந்த லைன்மேன்ன்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாண்டி இந்த சார்லி படம் நம்ம கேட்க தேவையில்ல. நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் ஜீப்ரா படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். அப்புறம் போன வாரம் இந்த படம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கமெண்ட் பார்த்துருந்தா 20 தியேட்டர்கள் ஓடிச்சு. அது அப்படியே ஓரளவு கண்டினியூ ஆச்சு. அந்த 20 தியேட்டர்ன்றது இந்த 3வது வாரத்துல ஒரு 3 தியேட்டரா குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால இவ்வளவு பெரிய கவுண்டர்ல கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் இந்த ஜீப்ரா படம் யாராச்சும் தியேட்டரிக்கல்ல பார்க்கலாம் பாத்துருங்க. ஏன்னா படம் 3 தியேட்டர்கள் கொடுத்துருக்காங்க. சோ நல்லாவே இருக்கு. இப்போ எவ்வளவு பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த
டைம்லயும் இந்த படம் 3 தியேட்டர்கள், அதுவும் தெலுங்கு பைலிங்குவல் படம். சோ புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாத்துருங்க. அப்புறம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் மிஸ் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி பார்க்காதீங்க. பல பேர் ஓடிடிலே காத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் யாராவது சினிமா விரும்பிகளா இருந்து இந்த படத்தை பத்தி தெரியாம இருந்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. சூப்பர் வாட்ச் உங்களுக்கு. நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் படம் ரிலீஸ் ஆகி இது 2வது வாரம். போன வாரம் நல்ல வேலை சென்னை பக்கம் மழை வரல. ஆனா தமிழ்நாடு பக்கம் வந்து வேற லெவல்ல இந்த படத்துக்கான அந்த ஒரு வீக் சொதப்பல் இருக்கதாங்க செஞ்சுது. நிறைய இடத்துல வந்து மெயின் ஸ்கிரீன்ஸ்லாம் கூட சிலது எடுத்திருந்தது. நம்ம ஆர்ஜே பாலாஜி எல்லாம் கூட மைக்க பிடிச்சிட்டு நான் வந்து ஆர்ஜேன்றதை தாண்டி நான் ஒரு விஜேவா மாறிட்டேன், ஒரு யூடியூப் காரன் தியேட்டர்ல ரிவ்யூ எடுக்கிற மாறிட்டேன்ற அளவுக்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம மனுஷன் வந்து யூடியூப்ல நிறைய விஷயங்கள் அவர் எப்போ வந்தாலும் ஓவரா பேசுவாரு. அதுக்கு நிறைய நெகட்டிவ்லாம் வரும். இனிமே என்னடா இது இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே இந்த சொர்க்கவாசல் வந்து ஒரு வர்த்தனை படம்னே சொல்லலாம். ஏன்னா அவர் அவ்வளவு பேச்சு பேசுறாருன்னா இங்க அவர் ஆக்டரா வந்து அவர் எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணிருக்காரு இந்த படத்தை. ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட அந்த ஃபேஸ் கட் ஆகட்டும், அவர் உள்ள வந்ததாகட்டும், அந்த வளவலன்னு பேசுவா, இவனுக்கு என்ன நடிக்க தெரியும், அந்த மாதிரி எவ்வளவு ஒரு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி இந்த சொர்க்கவாசலோட ஷேடு படம். ஏன்னா இங்க ஒரு ஆளுக்கு முத்திர குத்திட்டாங்கன்னா அது மாறாது. இப்ப சந்தானம் பார்த்திருக்கோம், சூரி வரும்போதே வேற மாதிரி வந்துட்டாரு. ஆனா ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட ஷேடை மாத்த ட்ரை பண்றாரு. அது பெருசா வந்து இங்க சொர்க்கவாசல சறுக்கலன்றதா உண்மை. ரன் பேப்பர் ரன்லயும் அதை பல பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு சில பேருக்கு அது ஒரு இக்கு வச்சாங்க. பட் இங்க சொர்க்கவாசல இன்னும் நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இக்கு வைக்காத ஆள் இங்க இருக்கவே மாட்டாங்க. இவே சொர்க்கவாசல் வந்து ஒரு வட சென்னை, ஒரு மெட்ராஸ் ஜெயில் லைஃப் நல்லா காமிச்சிருக்கான்றத தாண்டி இந்த ஸ்டோரி நரேஷன் அது இதுன்னு இந்த சொர்க்கவாசல்ல எல்லாமே நல்லா இருந்திருக்கு. அதனால தான் இந்த படம் வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆனாலும் கிட்டத்தட்ட 20 தியேட்டர்கள் கொடுத்திருக்காங்க. சோ அதனால தியேட்டர்கள்ன்றது ரொம்பவே வந்து டவுன் கிரேடா இல்ல. பட் வேற எந்த படமும் வரலனா இந்த படம் கண்டிப்பா டாமினேட் பண்ணி தியேட்டரையும் எடுத்திருக்கும். அந்த அளவுக்கு படத்துக்கு ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் பெஸ்டா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, படம் வந்து ஏ படமா ஆயிடுச்சு. அதனால தியேட்டர்கள் வந்து எல்லாராலையும் போய் பார்க்க முடியாது. அதை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள போகாத அளவுக்கு வட சென்னை சொல்ல போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டார்க் ஷேட் வேற படம் ஆயிடுச்சு. சோ ஒரு யங்ஸ்டரும் சினிமா விரும்பிகளும் தான் இந்த படத்தை போய் பார்க்கணும். பாப்போம் சொர்க்கவாசல் ஃபினான்ஷியலா என்ன மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆர்ஜே பாலாஜி அவரோட நேம காப்பாத்திட்டாரு. ஏன்னா வேற ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தோம். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்க்க போற படம் லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் படம் ரிலீஸ் ஆகி இது 6வது வாரம். 6வது வாரம் ஐ திங்க் 35வது நாள் வச்சுங்க. இந்த 35வது நாளையும் ஒரு 10 தியேட்டர்கள் கிட்ட ஓடுது. தியேட்டர்ல சிங்கிள் ஷோன்றதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க தான். 1000 தான் இருந்தாலும் இது ஒரு தெலுங்கு ரீஜனல் அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். தமிழ்லயும் வேற லெவல்ல சக்க போட்டுருக்கு. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அவன் இந்த மூவி ஸ்டோரி போடுறவங்க வந்து இஷ்டத்துக்கு போட்டு எக்கச்சக்கமா வியூஸ் போயிட்டு இருக்கு. ஓடிடி ஒரு பக்கத்துல வரமா இல்ல சாபமாட்டே தெரியல. ஏன்னா இது ஓடிடில வரும் பார்க்கலாம்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்து நிறைய பேர் இந்த படத்தை வந்து பெருசா கொண்டாடி பெருசா போயிட்டு இருக்கு. பட் இந்த ஓடிடி இல்லனா வாய்ஸ் ஆஃப் டாக்ல இந்த படம் தியேட்டரிக்கலே பெருசா போயிருக்குமான்னு தோணுது. இல்ல தியேட்டரிக்கல வந்து அவன் வாய்ஸ் ஆஃப் டாக்லாம் வரான் வேஸ்டா தான் போயிருக்கும். ஓடிடி பெஸ்ட். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு கன்ஃபியூஸ்மே இல்லாம ரொம்ப கிளியரா சொல்லலாம், லக்கி பாஸ்கர் ரியலி லக்கி. இந்த படம் நீங்க பார்த்துட்டா, ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ்ன்றது ஓரளவுக்கு சின்னதா கண்டிப்பா கிடைச்சிருங்க. நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல அடுத்ததா பார்க்க போற படம் அமரன். அமரன் படம் கிட்டத்தட்ட 15 தியேட்டர்ல ஓடுது. படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். இந்த 6வது வாரத்திலயும் இவ்வளவு தியேட்டர்ல ஓடுது. பார்க்க போனா உங்களுக்கு சொர்க்கவாசலை விட சின்னதா அதிகம் அப்படின்றதும் சொல்லலாம், கம்மின்றதும் சொல்லலாம். ஆனா நிறைய 4 ஷோ கொடுத்துருக்காங்க. இல்ல தியேட்டர்கள் கவுண்ட்ன்றது அவ்வளவு கரெக்டா இங்க பண்ண முடியாது. ஏன்னா தியேட்டர்காரங்க அவங்க சௌகரியத்தை ஏத்த மாதிரி மாத்திக்கிறாங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். சோ ஒரு ஓரளவே புரிஞ்சுங்க. நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் புஷ்பா பார்ட் 2. புஷ்பானா பூன்னு நினைச்சியா, நான் தீடா அது கிடையாது. இப்போ என்னதான் தமிழ் கவுண்டர் பண்ணாலும் தமிழாக்கெல்லாம் பண்ணாம படத்துல வர மாதிரியே புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா, இது ஃபயர்டான்றதை தாண்டி இல்ல என்னவோ செகண்ட் பார்ட் எடுக்கிற ஒரு அப்டேட்ன்ற மாதிரி புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா, நான் வைல்டு ஃபயர்டா அப்படின்னு இருக்கேன். அதாவது காட்டு தீயா, என்னத்தை தான் காட்டுறீங்க தீயாங்கிறத நாங்க பாக்குறீங்கன்ற மாதிரி தான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்ல பல பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த ரிவ்யூவர்ஸ்ல. ஏன்னா நம்ம ஆளுங்க கமர்ஷியல் படம் கிடைச்சாலே வந்து கதற அடிப்பாங்க. இந்த படத்தோட சில ட்ரைலர் விஷயங்கள் அதுக்கப்புறம் வர சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேற லெவல்ல வாயை வாஷிங் பண்ணி கிளியரா வச்சிருக்காங்க, தெளிவா தெரியுது. ஆனா இங்க புக்கிங்க வேற தூக்கி தட்டிட்டு இருக்கு. அதை தாண்டி வேர்ல்டு வைடா 100 கோடிக்கு போஸ்டர் ஆகும். முதல் நாள் அடிப்பானு பார்த்தா ப்ரீ புக்கிங்லேயே ஆயிடுச்சுன்னு போஸ்ட் விட்டாங்க. இன்னும் படத்தோட ரிலீஸ் டேட்டே வரல. ஆக்சுவலி 2 நாள் முன்னாடியே இந்த போஸ்டர் விட்டாங்க. அப்ப ரிலீஸ் டேட் கிட்டத்தட்ட 150 கோடி கிட்ட வரும் போல இருக்கு. படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 250-300 கோடி கிட்ட வரும் போல இருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் டே 1ல வந்ததே கிடையாது. முதல் படமா இந்த புஷ்பா அமைய போகுது. ஆனா நிறைய ஆடியன்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து என்ன மாதிரி வந்து சொதப்ப போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப பெருசா உட்காந்துட்டு இருக்கும் தமிழ்ல. ஆனா 1000 கோடியை வந்து டேபிள் ப்ராஃபிட்டா பார்த்து வச்சிருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் தியேட்டர்ல போக வேண்டியிருக்கு. பட் ஆந்திரா புக்கிங்லாம் வேற லெவல்ல தட்டி தூக்கிட்டு இருக்காங்க. இந்தியிலயும் மார்க்கெட் இருக்கு. நம்ம ரிவ்யூவர்ஸ் மாதிரி இங்க கால பிடிச்சி இழுக்கிறவங்க அங்க பெருசா கிடையாது. பட் அங்கேயும் சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படம் என்ன மாதிரி வரும்ன்றத நானே எதிர்பார்த்து தான் இருக்கேன். படம் முடியும் போது பகத் பாசில் சின்ன சீனோட முடிச்சிட்டாலு ஒரு ஏக்கம் இருந்தாலும் அப்பெல்லாம் மாமன்னன் வந்த டைம்ல அது பார்த்துட்டு அந்த ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. ஆனா அந்த கட்டுங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இருக்கு நம்மளுக்கு செகண்ட் அப்புக்கு. அதை தாண்டி படத்துக்கு தேர்ட் அப்ன்றதும் ரொம்ப சூப்பரா முடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. பட் பாப்போம் இந்த செகண்ட் அப் என்ன மாதிரி போகுது, ஆடியன்ஸ் என்ன மாதிரி என்கேஜ் பண்றாங்கன்றத. ஏன்னா வர இந்த தெலுங்கு படத்தெல்லாம் நம்ப முடியலங்க, ஏதோ ஒரு மேஜிக்கை பண்ணி விட்டுறாங்க. இப்ப லக்கி பாஸ்கர்லாம் பாருங்களேன், என்ன மாதிரி கலக்கி விட்டானுங்க. நம்மளாம் மங்காத்தாவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம். அங்க 10 மங்காத்தாவுக்கு சமமா இருக்கு அந்த படம். அந்த அளவுக்கு தில்லாலங்கடி எவ்வளவு பார்த்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் ஈஸியாலாம் ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்ணியிருக்கோம். அது ஏன்டா முதலிடம் பண்ணி யாரும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிரியேட் பண்ணி ப்ராஃபிட்டுமே பெருசா கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ பாப்போம் அதுக்கெல்லாம் இந்த படம் வர்த்தா இருக்கா இல்லையான்றதான் நாளைக்கு.